வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். எல்லா வீடியோஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு கமெண்டாச்சும் வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோவில் தனியாக ஒரு வீடியோவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். என்னுடைய டெய்லி டிரைவர், அதாவது நான் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் என்ன அப்படின்னு. நம்மளுடைய யூடியூப் சேனல் GiriSonnaSeriக்கு நிறைய மொபைல் ஃபோன் ரிவ்யூக்காக வரும். எல்லா மொபைல் ஃபோனையும் நான் சில நேரம் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் என்னுடைய பிரைமரி மொபைல் ஃபோன், என்னுடைய மெயின் சிம் கார்டு எந்த மொபைல் ஃபோனில் இருக்குது? என்னுடைய பிரைமரி சிம் கார்டு மெயினாக நான் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவோ நெக்ஸ்ட். அது தவிர என்னுடைய இன்னொரு மொபைல் ஃபோன், ஆஃபீஸ்க்கான மொபைல் ஃபோன், அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 60. இந்த இரண்டு மொபைல் ஃபோனுமே என்னோட எல்லா நேரமும் இருக்கும். இரண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours டெய்லி ஒரு நாளைக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சில கேம்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் எனக்கு பிடிச்ச மொபைல் ஃபோன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு மொபைல் ஃபோனுடைய விலை உங்களுக்கு சொல்லிடுறேன். விவோ நெக்ஸ்ட் மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, அதுக்கும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 8GB மற்றும் 128GB ரேம் வேரியண்ட். ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய OnePlus 60 பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மெக்லாரன் 10GB ரேம் வேரியண்ட், 10GB 256 ரேம் வேரியண்ட். அதே இது OnePlus 60 ரெகுலரான OnePlus 60 பார்த்தீங்கன்னா இது வந்து 6GB ரேம் வேரியண்ட்லையும் இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 8GB ப்ளஸ் 128GB ரேம் வேரியண்ட். இதோட விலை கிட்டத்தட்ட 42,000 ரூபா. பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த மெக்லாரன் 10GB ரேம் வேரியண்ட். ஓகே, இந்த மொபைல் ஃபோன் 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதுவும் 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு காஸ்ட்லியான ப்ரைஸ் ரேஞ்சாக தான் பல பேருக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியுது. இவ்வளோ மொபைல் ஃபோன் ரிவ்யூ பண்ணுறீங்களே, நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் பர்சனலாக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன மொபைல் ஃபோன் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. கரெக்டு தான், பெஸ்ட்டான மொபைல் ஃபோன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மொபைல் ஃபோன்களை பல பேரால் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. அதனால பல பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இஎம்ஐயில் மொபைல் ஃபோன் வாங்குறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இஎம்ஐ வந்து ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு மேல் படிப்பு படிக்க போகிறாலும் சரி, ஒரு பெரிய விஷயங்கள், கல்யாணம் ஆகுது, இது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நம்மளால் தாங்க முடியாத ஒரு செலவுக்கு ஒரு ஹெல்ப் தான் இந்த இஎம்ஐ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுசு பல்குத்துற குச்சியிலிருந்து எல்லாத்துக்கும் இஎம்ஐ போடுறான். மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இஎம்ஐயில் போட்டு வாங்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களால் முடிஞ்ச மட்டுக்கும் உங்களால் உங்கள் கைக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த பட்ஜெட்டில் எது பெஸ்ட் மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்த்து வாங்குங்க. முடியலையா சேமித்து வைங்க. சேமித்து வைக்கிறதுக்கான பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மைவே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மைவே அப்ளிகேஷனில் மினிமம் அமௌண்ட் அது 500 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு ஏற்றாப்புல, உங்களுடைய இன்கம் லெவலுக்கு ஏற்றாப்புல எந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு சர்வீஸ், எந்த விதமான ஹிடன் சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. தாராளமாக நீங்கள் இந்த மைவே வெல்த் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், சேமிக்க ஆரம்பிக்கலாம். சேமிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய காசை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரேஞ்சில் ஒரு பிடிச்ச மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பற்றின விவரங்கள் ஏற்கனவே நம்மளுடைய ஆப்பு டக்கர் நிகழ்ச்சியில் ஆரம்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கும் மேலே இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. பட் இன்றைக்கி நம்ம மெயினாக பேசக்கூடியது இந்த விவோ நெக்ஸ்ட் மற்றும் OnePlus 60 இரண்டு மொபைல் ஃபோன்லையுமே எனக்கு ரொம்பவே ஈக்குவலான பிடிச்சிச்சு. பட் முதல்ல வந்து விவோ நெக்ஸ்ட்டை பற்றி பேசுவோம். கம்பேர் பண்ணி பேச போகிறது இல்லை. இந்த மொபைல் ஃபோன் எதுக்காக பிடிச்சிருக்கு, OnePlus 60 எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். விவோ நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சதுக்கான ஒரே காரணம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாட்ச் இல்லாத ஃபுல் வியூ டிஸ்பிளே. நாட்ச் இல்லாத மொபைல் ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் வியூ டிஸ்பிளே, நாட்ச் தொந்தரவே கிடையாது.
ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி அவ்வளவா எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் கேமரா சாம்பிள் கேட்க ரிவ்யூ மொபைல்ஸில் மட்டும் அப்பப்போ செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பேன். பட் நான் டெய்லி செல்ஃபி எடுக்க போகிறது கிடையாது. அப்படியே செல்ஃபி எடுத்தாலும் நல்லா தான் வருது. ஃப்ரண்ட்டில் எலிவேட்டிங் கேமரா, 8 மெகா பிக்சல் கேமரா. சரி, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கான ரிவ்யூ வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் மேலே இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. பட் மொபைல் ஃபோன் எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே தவிர கேமராவும் நல்லாவே இருக்குது. எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோன். ஸ்னாப்டிராகன் 845 ஒரு 8GB ரேமோட 128GB ஸ்டோரேஜோட 4000 mAh பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு டூயல் இன்ஜின் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் டேஷ் சார்ஜர் அளவுக்கு ஸ்பீடு இருக்காது, பட் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணிடுது. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோன். பட் இந்த மொபைல் ஃபோனில் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்குது. அதுவும் சொல்லிடுறேன். முதல் விஷயம் ஃபன் டச் ஓஎஸ்னுடைய யூஐ. நோட்டிஃபிகேஷன் ஷேட் கீழே இருந்து வர்றது, அப்புறம் அந்த செட்டிங்ஸ்னுடைய அமைப்பு, அந்த பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஃபன் டச் ஓஎஸில் எனக்கு பிடிக்காம தான் இருக்குது. பட் நாச் இல்லாததுனால அதையும் கூட சகிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடையாது. அதனால ஃபேஸ் அன்லாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கும் கிடையவே கிடையாது. அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரே மெக்கானிசம் இந்த ஃப்ரண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு இந்த விவோ நெக்ஸ்ட்ல பிடிக்காது. பட் மித்தபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோன். நான் போட்ட காசுக்கு ஒர்த்தான மொபைல் ஃபோன். என்னுடைய சாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு அதிகமாக போட்டாலும் நம்ம அடிக்கடி காசு போட்டு வாங்கக்கூடாது மொபைல் ஃபோனில். அதே நேரத்தில் என்னுடைய யூசேஜ் என்ன, நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன் மொபைல் ஃபோனில், எனக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு முடிவு பண்ணி ஒரு தெளிவான முடிவு எடுத்ததுனால எனக்கு இந்த மொபைல் ஃபோன் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. OnePlus 60யும் எந்த விதத்தையும் சளைச்ச மொபைல் ஃபோன் கிடையாதுங்க. டிஸ்பிளே வந்து நாச் சிறுசாக தான் இருக்குது. அதுவும் எனக்கு பிடிக்காது. மொபைல் ஃபோன் டிஸ்பிளே மேலே உட்காந்த மாதிரி ஒரு நாச் சிறுசாக தான் இருக்குது. பட் நாச்சை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோடைய கலர் அக்யூரசி பார்த்தீங்கன்னா OnePlus 60ல் ரொம்பவே நல்லாயிருக்கும். AMOLED ஸ்க்ரீன் தான், 2 மொபைல் ஃபோன்லேயே AMOLED ஸ்க்ரீன் தான். பட் இதில் வந்து இந்த கலர் அக்யூரசி பர்ஃபெக்டாக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா. அதுக்கு பதிலாக ஒரு டெலிஃபோக்கஸ் லென்ஸோ இல்லை வைட் ஆங்கிள் லென்ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமராவும் நல்லா தான் இருக்கு. செல்ஃபிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா விவோ நெக்ஸா இல்லை OnePlus 60 பக்கத்தில் வச்சு ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா OnePlus 60யோட கேமரா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த OnePlus 60 எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா 4K வீடியோ. 2 மொபைல் ஃபோன்லேயும் 4K வீடியோ எடுக்கலாம். ஆனால் 4K வீடியோவுக்கு கூட எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் பெட்டராக இருக்கும். பட் OnePlus 60ல் பேட்டரி லைஃப் 3700 mAh பேட்டரி. இவ்வளோ பெரிய டிஸ்பிளேக்கு ஓகே ஒரு நாள் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே டேஷ் சார்ஜர் தான். அதுவும் இந்த மெக்லாரன் எடிஷனில் வார்ப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வார்ப் ஸ்பீடில் ஃபட்டுன்னு சார்ஜ் ஏறிடும். ஒரு 10% இருக்கும் சார்ஜ். இப்போ தான் போட்டு அப்படி திரும்பி 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% சார்ஜ் ஏறிடும். ஸோ அவ்வளோத்துக்கு ஒரு ஃபாஸ்டான சார்ஜர். ஸோ என்னை பொறுத்த மட்டும் ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடு பெர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். எந்த விதத்துலையும் சளைச்ச மொபைல் ஃபோன் கிடையாது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே கம்மி கிடையாது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பாக்கெட்லேருந்து மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இந்த ஷாட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த 2 மொபைல் ஃபோனுமே என்னுடைய பிரைமரி மொபைல் ஃபோனாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் ரொம்ப இன்டெப்த்தாக போய் கம்பேர் பண்ணலை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 60யா விவோ நெக்ஸா அப்படின்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் சாய்ஸ். இது எல்லாருடைய பர்சனல் சாய்ஸ். சில பேர் வந்து நாச் வேணும்னு விரும்பி வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் என்னுடைய பர்சனல் சாய்ஸ், எனக்கு நாச் சுத்தமாக பிடிக்காததுனால நாச்சே இல்லாத இந்த விவோ நெக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதனாலேயே வந்து எனக்கு OnePlus 60யும் பெட்டரான மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சு இந்த 2 மொபைல் ஃபோனையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். எது என்னுடைய பிரைமரி டெய்லி டிரைவர் மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். விவோ நெக்ஸ் மற்றும் OnePlus 60. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.